அது அப்போ வந்து ஒரு பொறுப்புலேருந்து நீக்கப்பட்டேன். பொறுப்பு பின்னர் தான் வேற தமிழ்நாடு மகிழா காங்கிரஸா இல்ல தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தலைவர்லேருந்து நீக்கப்பட்டேன் உடனடியாக. அதுதான் தவறு செய்தது அவரு. அந்த அப்படி இருக்கும் பொழுது என் மேலே நடவடிக்கை எடுத்தது எனக்கு ரொம்ப தப்பாக தெரிஞ்சுது. அடுத்தது மீண்டும் அவங்க சில மாதங்களுக்கு பிறகு வேற ஒரு பொறுப்பை நேஷனல் லெவலில் கொடுக்குறாங்க. அதில் கண்டினியூ ஆகிறேன். ஆனால் வந்து அந்த மாதிரி நடவடிக்கைகள் தான் அது காங்கிரஸ் தப்பான ஒன்று. சரியான விசாரணை கிடையாது. அப்பலேருந்து இந்த கட்சியில் என்னடா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வர ஆரம்பிச்சிருச்சா? ஒரு நெருடல் இருக்க தானே செய்யும். நம்மளை சரியா நடத்தலை, தவறு செஞ்சவங்கள விசாரிக்காம, தவறு எதுங்கிறத தெரிஞ்சும் ஒரு நடவடிக்கை நம்ம மேல பாயுது அப்படிங்கிறப்ப அது ஒரு ரொம்ப தப்பான விஷயம் இல்லை. அதை வந்து ராகுல் காந்தி எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? எடுத்து சொல்லும்போது ராகுல் காந்தி சோனியா காந்தி கிட்ட சொல்லியிருப்பீங்கல்ல. அதுக்கப்புறம் சொல்லி புரிய வச்ச பிறகுதான் அப்புறம் நேஷனல் லெவலில் ஒரு போஸ்ட்ல கொண்டு வந்தாங்க. இல்லை, இப்போ இங்கே மாநில காங்கிரஸ் நடக்கிற பிரச்சனைகளை உங்களை மாதிரி உள்ளவங்க போய் சொல்லும்பொழுது காது கொடுத்து கேட்குறாங்களான்னு கேட்குறேன். கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் பல நாட்கள் வெயிட் பண்ணோம் டெல்லியில். அதுக்கப்புறம் வெயிட் பண்ண பிறகு அவங்க ஒரு வேளை இந்த தடவை இல்லைன்னா ஒரு 2-3 தடவை போயிட்டு வர மாதிரி இருக்கும் டெல்லிக்கு. அப்புறமா ஒரு யோசித்து ஒரு அப்பாயின்மெண்ட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்தாலும் நம்மளை ஹியர் பண்ணுறதுக்கு ஒரு 2 செகண்ட் மேலே இருக்காது, அவங்களுக்கு டைம் இருக்காது. அவ்வளோதான், ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம எவ்வளோத்த சொல்ல முடியும்? சாத்தியம் இல்லை. ஹலோ பாய் சார், தேங்க்யூ சார், அவ்வளோதான் சொல்லிட்டு வர முடியும். ஹிந்தி பேசுவீங்க நீங்கள்? மாலுமே.